நம்முடைய ஆண்டவரும் அருமை ரட்சகருமாக இயேசு கிறிஸ்து விலையேற பெற்ற நாமத்தினாலே இந்த காலை பொழுது உங்களுக்கு அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும். ஆமென். எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறீங்க? கர்த்தர் நல்லவர். ஏன்னா தேவன் சிருஷ்டிப்பு முதல்ல எல்லாவற்றையும் சிருஷ்டித்து 7ஆம் நாளில் அவர் ஓய்ந்து இல்லை, அவருக்கு ரெஸ்ட்டே இல்லை. சரிங்களா? அப்போ அந்த நாளில் நாம் ஓய்ந்திருக்கும்படியாகவும் ஓய்ந்திருந்து தேவ சமூகத்தில் அமர்ந்து தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாகவும் தான் இந்த நாள் நியமிச்சிருக்காரு. நீங்கள் அதை குறித்து நம்ம ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் சொல்லப்பட்டிருக்கு. அந்த நாளை அந்த ஓய்வுகளை ஆசீர்வதித்து மைக்கை வந்து அந்த பட்டனாண்ட பிடிக்காதீங்க, சரிங்களா? அந்த நாளை ஆசீர்வதித்து அப்புறம் பரிசுத்தமாக்கினார். நல்லா பாருங்கள், தேவ திட்டமே வந்து நம்மளை ப்ளஸ் பண்ணுறது தான். தேவ திட்டம் என்னது? அப்போ இன்றைக்கி வந்தால் நம்மளுக்கு பிளஸிங் கிடைக்குமா அப்படின்னா நான் சொல்ல வரல, தேவ வார்த்தை உண்மை சொல்லுது. ஆமென். இந்த நாளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உடனே நம்ம ஆசீர்வாதம் பார்த்துட முடியுமா? இல்லை. நீங்கள் ஒரு நாள் வேலை செஞ்சு அன்றைக்கி சாயந்தரம் தான் சம்பளமே கொடுப்பாங்க. தினக்கூலியாக இருந்தாலும் உங்களுக்கு மாலை தான் வழங்கப்படும். ஆமென். வாரக்கூலியாக இருந்தாலும் வாரத்தில் தான் கொடுப்பாரு, மாதக்கூலி தான் மாதம் தான் கொடுப்பாங்க. சரி, அப்படி உடனே நம்ம பார்க்க முடியும்னா அன்றைக்கி அந்த நாள் முடிவுக்குள்ளே நீங்கள் பார்க்கலாம். ஆமென். சரி, அப்போ அந்த நாளை ஆசீர்வதித்து 2வது பாட்டு வந்து பரிசுத்தப்படுத்துகிறார். ஏன் தெரியுங்களா? ஒருவனும் பரலோகத்தின் ஸ்லாக்கியத்தை இழந்து போகக்கூடாது. ஆமென். பரிசுத்தம் இல்லாமல் நீ பரலோகம் போக முடியாது. அதனால் உன்னை அழைத்த தேவன் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பரிசுத்தப்படுத்துவார். அந்த நாள் தான் இந்த நாள். நம்ம நினைக்கிறோம் வரும் நமக்கு ஆசீர்வாதமே இல்லையே அப்படின்னா, ஆசீர்வாதம் இருக்குது, ஆனால் விடாமல் அதை பிடிக்கணும். ஆமென். பரிசுத்தம் இருக்குது, அதை விடாமல் தொடர்ந்து போகணும். சரி, தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அவர் சொன்னபடியாக இந்த நாளில் உங்களை ஆசீர்வதித்து உங்களை பரிசுத்தமாக்குவாராக. ஆமென். ஏன்னா நீங்கள் வந்தது பிளஸ்ஸிங்கு. 2வது வார்த்தை கேட்டால் நீங்கள் பரிசுத்தம் ஆவீங்க. வசனம் இல்லாமல் ஒருத்தரும் பரிசுத்தம் ஆக முடியாது. ஆமென். சரி, இங்கே நம்ம மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நிறைய ஊமைகளை பேசியிருக்காரு. அதில் ஒரு ஊமையை நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். 2 குமாரர் என்று அங்கே அந்த ஊமையில் சொல்லப்பட்டிருக்கு. எடுத்துக்கொள்ளுங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் அதனுடைய 28ஆம் வசனத்திலேருந்து 31 வரைக்கும் நீங்கள் வாசிங்க. ஆயினும் உங்களுக்கு எப்படி தோன்றுகிறது? ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர் இருந்தார்கள். மூத்தவனிடத்தில் அவன் வந்து, மகனே, நீ போய் இன்றைக்கு என் திராட்சை தோட்டத்தில் வேலை செய் என்றான். அதற்கு அவன் மாட்டேன் என்றான். ஆகிலும் பின்பு அவன் மனஸ்தாபப்பட்டு போனான். இளையவனிடத்திலும் அவன் வந்து அப்படியே சொன்னான். அதற்கு அவன், போகின்றேன் ஐயா என்று சொல்லியும் போகவில்லை. இவ்விருவரில் எவன் தகப்பனுடைய சித்தத்தின்படி செய்தவன் என்று கேட்டான். அதற்கு அவர்கள் மூத்தவன்தான் என்றார்கள். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, ஆயக்காரரும் வேசிகளும் உங்களுக்கு முன்னே தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பார்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கின்றேன். ஏனென்றால் யோவான் நீதி மார்க்கமாய் உங்களிடத்தில் வந்திருந்தோம். நீங்கள் போதும். இப்போ நீங்கள் மீதி இருக்கு படிங்க, சரிங்களா? இந்த ஊமையின் கருத்து என்னென்னா, எப்பயுமே பாருங்கள், ஆண்டு வந்து நிறைய விஷயங்கள் ஓப்பனாக பேசுவார், சிலது ஊமையாக பேசுவார். ஊமை பார்த்தீங்கன்னா பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்கள். ஏன் இந்த இடத்துல ஆண்டு அப்படி பேசணும் அப்படின்னா, முதல்ல பார்த்தீங்கன்னா திராட்சை தோட்டம் என் பிதா திராட்சை தோட்டக்காரர், நான் திராட்சை செடி, நீங்கள் கொடிகள் அப்படின்னு யோவான் 15 சொல்லியிருக்காரு. அப்போ முதல் வார்த்தை என்னது? திராட்சை தோட்டத்தில் தகப்பனுக்கு 2 பிள்ளைங்க இருக்கிறாங்க. நல்லா பாருங்கள், 2 பிள்ளைகள் யார் நம்ம பார்த்துட்டு போகிறோம். மூத்த குமாரன், இன்னொரு ஊமை சொல்லியிருக்காரு இளைய குமாரன். அவன் என்ன பண்ணிட்டான்? போயிட்டு எல்லாம் அடிக்கிட்டுலாம் பட்டு திரும்ப வந்தான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சரி, 2 குமார்கள்னு பார்க்கும்போது மூத்தவன் இளையவன் அந்த ஸ்ட்ராட்டஜியை, அந்த உயர்வையே இங்கே காண்பிக்கிறாருன்னு நான் அடுத்த உங்களுக்கு சொல்கிறேன். ஏன் இங்கே பார்த்தீங்கன்னா மூத்தவன் இளையவன் சொல்லியிருக்காரு. சரி, நம்ம இந்த ஊமையை பார்க்கும்போது முதல்ல அவங்க சொல்கிறாரு, தகப்பன் என்ன பண்ணுறேன்னா மூத்தவனை பார்த்து திராட்சை தோட்டத்துக்கு வேலைக்கு போ அப்படின்னு சொன்னப்போ முதல்ல அவன் போக மாட்டேன்னு சொன்னான்னா, அதுக்கப்புறம் என்ன பண்ண, பின்பு மனஸ்தாபப்பட்டு, நம்ம மனசுன்னு இருந்தால் அந்த மனஸ்தாபம் வரணும். மனசு இருக்கா மனஸ்தாபம் வரணும். ஆமென்.
நம்ம சர்ச்சுக்கு போகலையே அப்படின்னு மனஸ்தாபம் வரணும். தேவனை தேடலையே மனஸ்தாபம் வரணும். ஜெபிக்கலையே மனஸ்தாபம் வரணும். வேதம் வாசிக்கலையே மனஸ்தாபம் வரணும். மனஸ்தாபம் வந்தால் தான் நீ அடுத்தது என்ன பண்ணுவ? முயற்சி பண்ணுவேன். சரி, இப்போ முதல்ல அவன் மனஸ்தாபப்பட்டு மறுபடியும் போயிட்டானா. அதே மாதிரி இளையகுமாரன் எடுத்து சொன்னபோது அவன் செய்கிறேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டானா. அப்புறம் கேட்குறேன், இந்த 2 பேரில் யார் செஞ்சதுன்னா அங்கே இருக்கிறவங்க சொல்கிறாங்க, நான் தெளிவான ஆள் தான் உங்களை மாதிரி. மூத்தவன் தான் என்றார். இந்த 2 பேரில் யார் தகப்பனுடைய யார்? அவர் மூத்தவன் தான் என்றார்கள். மூத்தவன் தான் கரெக்டாக சொன்னாங்க. ஆண்டு சொல்லி போய் நிதானமாய் பதில் சொன்னீங்கப்பா அப்படின்னாரு. சரி, ரைட். இப்போ நம்ம வந்துடலாம். அதுக்கப்புறம் சில கான்ட்ரவர்சி போகுது. சரி, இந்த ஊமைக்கு முன்னாடி ஏன் இந்த ஊமையை ஆண்டு பேசன்னு பார்க்கும்போது மத்தேயு சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் அதனுடைய 23ஆம் வசனத்தில் வாசிங்க. அவர் தேவாலயத்தில் வந்து உபதேசம் பண்ணுகையில் பிரதான ஆசாரியரும் ஜனத்தின் மூப்பரும் அவரிடத்தில் வந்து, நீர் எந்த அதிகாரத்தினாலே இவைகளை சொல்கிறீர்? சரி, இப்போ ஆண்டவர் வந்து தேவாலயத்தில் போய் என்ன பண்ணுறாரு? ஆக்சுவலாக வந்து லேவியர்லாம் என்ன பண்ணோம்? லேவியர்கள் தான் போதிக்கணும், உபதேசம் பண்ணோம். அப்போ இவங்க கேட்குறாங்க. கேட்குறவங்க யார்? கேட்குறவங்க யார்? உனக்கு யார் இந்த அதிகாரத்தை கொடுத்தது? புரியுதுங்களா? யார் உனக்கு அதிகாரத்தை கொடுத்ததுன்னு அப்படின்னு கேட்குறாங்க. உனக்கு அதிகாரத்தை கொடுத்தது யார் அப்படின்னு கேட்குறப்ப அவர் திரும்ப கேட்டார், நானும் ஒரு காரியத்தை உங்கள் இடத்துல கேட்குறேன், நீ அதை சொல்லு, அப்போ நான் சொல்கிறேன் எனக்கு இந்த அதிகாரத்தை யார் கொடுத்ததுன்னு அப்படின்னு ஒரு பாயிண்ட் அங்கே வச்சாருங்களா. அவர் கேட்குறாரு, யோவான் கொடுத்த ஞானஸ்நானம் தேவனால் உண்டாயிருக்குதா இல்லை மனுஷனால் உண்டாயிற்றா? யாரால் உண்டாயிற்று அப்படின்னு ஒரு கேள்வி அங்கே வச்சார். நம்ம ஆண்டவர் தான் பயங்கரமான ஆளாச்சே. 16,000 சிறந்தவர். அவர்கிட்ட கேள்விலாம் போட முடியுமா? சாலமோனுடைய விடுகதையே விடுவிக்க சாலமோன் இல்லை, இவர் சிம்சோனுடைய விடுகதையே விடுவிக்க முடியாமல் பேசியிருந்தாங்க. சாலமோன் விடுவிக்காத விடுகதையே இல்லை சேபா ராஜஸ்ரீக்கு. அப்போ எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறவர், வார்த்தை எழுதி கொடுத்தவர், வார்த்தையாகிய தேவன், வார்த்தையை உண்டாக்கினவர், நம்மை உண்டாக்கினவர், எவ்வளோ ஞானம் இருப்பார். அவன் வந்து கேட்குறாங்க, எந்த அதிகாரத்தில் நீ இதெல்லாம் பண்ணுற? எந்த அதிகாரத்தினால நீ என்ன பண்ணுற? பிசாசை ஓட்டுற? எந்த அதிகாரத்தில் நீ சுகமாக்குற? எந்த அதிகாரத்தில் இந்த போதனை செய்கிற? உனக்கு அதிகாரம் கொடுத்தவன் யார்? ஏன்னா அந்த அதிகாரம் எங்களுக்கு தானே கொடுக்கப்பட்டிருக்கு. நாங்கள் தானே என்ன பண்ணோம்? போதிக்கணும். நாங்கள் தானே என்ன பண்ணோம்? குஷ்டரோகியை சுத்தமாப்பான்னு செக் பண்ணோம். ஆமானே இல்லைங்களா? சரி, இப்போ ஆண்டு கேட்டார், ஞானசனம் கொடுத்தது தேவனாலா இல்லை மனுஷனாலா? சரி, இவங்களுக்குள்ள ஒரு குழப்பம். தேவனால் உண்டாச்சுன்னு அப்படின்னு சொன்னால் பின்ன ஏன் நீ யோவானை விசுவாசிக்கலன்னு கேட்பாங்க. சவுண்ட் வந்து பாருங்கள், அந்த பிடிக்காதீங்க அந்த மைக்கு. ரெண்டாவது, மனுஷனால் உண்டாயிற்று அப்படின்னா யோவானெல்லாம் தீர்க்கதரிசின்னு சொல்கிறாங்க, நம்ம மேலே கல் எடுத்து அடிப்பாங்கன்னு அவங்களுக்கு சிந்தனை போகுது. இப்போ நான் உங்களை கேட்குறேன், இதற்குரிய ஆன்சர் நான் செவ்வாய்க்கிழமை கொஞ்சம் உங்களுக்கு ரிவீல் பண்ணிட்டேன். நான் கேட்குறேன் உங்களை, ஞானஸ்தானம் தேவனால் உண்டாயிற்றா மனுஷனால் உண்டாயிற்றா? தேவன் உண்டாச்சா மனுஷன் உண்டாச்சா? தேவன் உண்டாச்சு. அது இல்லைன்னு சொல்கிற சபைகளை என்ன பண்ணணும்? நம்ம ஒன்றும் பண்ண தேவையில்ல, அங்கே போகக்கூடாது. புரியுதா இல்லைங்களா? நான் ஒன்று கேட்குறேன் உங்களை, தேவனால் உண்டாயிற்றா மனுஷன் உண்டாயிற்றா? தேவனால் உண்டாயிற்று. வசனம் அதை ரெஃபரன்ஸ் இருக்கா? செவ்வாய்க்கிழமை உங்களுக்கு அதை தெளிவாக எடுத்து உங்களுக்கு சொன்னேன், யாரால் உண்டாயிற்று அப்படின்னா. சரி, யாரால் உண்டாயிற்று? தேவனால் உண்டாயிற்று. நல்லா பாருங்கள், ஒரு காரியத்தை தேவன் செய்ய சொன்னார்னா அதில் மாற்று கருத்தே இல்லை, அதை செஞ்சே முடிப்பார். பழைய ஏற்பாட்டில் ஒரு ஞானஸ்தானம் இருந்துச்சு. எப்படி வந்தாங்க ஞானஸ்தானம் பெற்று? மேகத்தின் கீழேயும் செங்கடலின் கீழேயும் வந்த பொழுது அங்கே ஒரு ஞானஸ்தானம் உண்டாச்சு. பவுல் சொல்கிறாரு, எல்லாரும் ஒரே ஞான பானத்தை குடித்தாங்க, அந்த ஞான கண்மலை கிறிஸ்துவே. ஆமேனே இல்லைங்களா? அப்படிலாம் அந்த ஒப்பனையை காமிக்கிறாரு. சரிங்களா? சரி, இப்போ இது தேவனால் உண்டாயிற்றா மனுஷனால் உண்டாயிற்றான்னா அவங்களுக்கு என்ன சொல்ல முடியல?
தேவனால் உண்டாச்சுன்னா நல்லா பாருங்க, அவங்க அவங்க வேலையே வந்து விசுவாசிக்காமல் இருக்கிறது தான். யாருக்கு யாருக்கு? பரிசேயரும் பிரதான ஆசாரியனும். சரிங்களா? முதல்ல பாருங்க, தேவ வார்த்தை எப்படி வரும்னு சொல்லவே முடியாது, அதை விசுவாசிக்கணும். திடீர்னு வரும், அதுக்குன்னு நீங்கள் நல்லா பாருங்கள், அந்த வார்த்தை தேவால வந்துச்சா சோதிக்கணும், பைபிள் இருக்கா, அதை நீங்கள் பிடிக்கணும். சரிங்களா? சரி, இப்போ மனுஷனால் உண்டாச்சா தேவன் உண்டாச்சுன்னா அதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா தேவனாலே உண்டாயிற்று. எடுத்துக்கொண்டு வாசிங்க யோவான் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 33ஆம் வசனம். யோவான் 1. நானும் இவரை அறியாதிருந்தேன், நானும் இவரை அறியாதிருந்தேன், ஆனாலும் ஜலத்தினால் ஞானஸ்நானம் கொடுக்கும்படி என்னை அனுப்பினவர் ஆவியானவர் இறங்கி யார் மேல் தங்கி. சரி, இப்போ இந்த பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுக்கும்படி என்னை அனுப்பினவர். அப்ப யாரு யோவானை அனுப்பினது? நான் அன்னைக்கு சுருக்கமாக சொல்லிட்டு போயிட முடிச்சுட்டேன் நினைக்கிறேன். யார் யோவானை அனுப்புனது? யார் அனுப்புனது? அவர் தாங்க. இப்போ நல்லா பாருங்க, தேவன் தான் என்ன பண்ணுறாரு, அந்த வார்த்தை தான் மாம்சமாக இந்த பூமிக்கு வந்தார். இப்போ அவர் தான் என்ன பண்ணாரு, நீ இப்போ என்ன பண்ணுற, கர்த்தருக்கு வழியை ஆயத்தம் பண்ணு அப்படின்னு சொல்லி அனுப்பும்போது இயேசு கிறிஸ்துக்கு முன்பதாக நல்லா பாருங்க, இயேசு கிறிஸ்துக்கு முன்பதாக யோவானுக்கும் இயேசு கிறிஸ்துக்கும் எத்தனை நாட்கள் டிஃப்ரெண்ட்டு? 6 மாதங்கள் டிஃப்ரெண்ட்டு. எப்போ ஊழியத்தை ஆரம்பிச்சிருப்பார் நினைக்கிறீங்க? இவர் இயேசு கிறிஸ்து 30 ஆரம்பிச்சாருன்னா இவர் எப்போ ஆரம்பிச்சிருப்பாரு? 30 வச்சுக்கலாம். இந்த 6 மாதங்களில் ஞானஸ்நானம் கொடுக்க ஆரம்பிச்சார் வச்சுக்கோங்களேன். ஏன்னா கர்த்தருக்கு வழியை ஆயத்தம் பண்ணுறாரு, ஜனங்களை என்ன பண்ணுறாரு, கழுவி தேவனுக்கு நேராக ஆயத்தப்படுத்தாரு. சரி, அப்போ எனக்கு ஞானஸ்நானம் கொடுக்கும்படி, அப்போ தேவன் தான் ஞானஸ்நானம் கொடுக்கும்படி யோவானுக்கு கட்டளையிட்டார். அப்போ ஞானஸ்நானம் இல்லை சொல்கிறதெல்லாம் நம்ம என்ன பண்ணோம்? ஆனாலும் அங்கே என்ன பண்ணுறாங்க, ஜனங்க போக தான் செய்கிறாங்க. அவங்க எப்படின்னா கண் சொருகின குருடங்க. ஆமேன். மனுஷனுடைய உபதேசத்தை எடுத்து வீணா எனக்கு அப்படி இல்லை, வசனம் இருக்கா அதன்படியாக இருந்தால் சொல்லு, இல்லைன்னா வேணாம். சரிங்களா? வசனம் இருக்கா? இருக்குது. அப்போ யோவானை யாரோ ஒருத்தர் அனுப்பியிருக்காருன்னா அவர் யார் இல்லை, தேவன் தான். ஏன்னா அவர் மேல் பரிசுத்தாவியார் புறாவை போல, நீங்கள் உடனே புறா நினச்சிக்க போகிறீங்க, புறாவை போல இறங்க யாரோ அவர் தான். யார்? பரிசுத்தாவியாலே ஞானஸ்நானம் கொடுக்கிறவர். ஆமேன். சரி, இதை சொன்னார்களா? 2வது, இது தேவ ஆலோசனையா இல்லையா? ஞானஸ்நானம் கொடுப்பது தேவ ஆலோசனையா இல்லையா? தேவ ஆலோசனை. ஆமேன். நான் கேட்குறது கான்ட்ரவர்சி போயிட்டுருக்கு. ஞானஸ்நானம் யார் கொடுக்க சொன்னது? யோவான் கொடுத்த ஞானஸ்நானம் தேவனாலா இல்லை மனுஷனாலா? தேவனால். அப்போ நம்ம கண்டிப்பாக தேவன் தானான்னு தெரிஞ்சுக்கணும்ல. அடுத்த பாயிண்ட் இருக்குது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் அதனுடைய 30ஆம் வசனம். பரிசேயரும் நியாயசாஸ்திரிகளுமே நியாயசாஸ்திரிகளுமோ அவனாலே ஞானஸ்நானம் பெறாமல் தங்களுக்கு கேடு உண்டாக தேவனுடைய ஆலோசனை தள்ளிவிட்டார்கள். அப்ப ஞானஸ்நானம் எடுக்கலாம் என்ன உண்டாகுமா? கேடு. என்ன உண்டாகுமா? கேடு உண்டாகும். கேடுன்னு என்னது? கேடுனா அப்போ ஞானஸ்நானம் எடுத்துட்டா போதுமா? ஞானஸ்நானம் எடுக்கிறதுக்கு முன்னாடி பாவத்தை அறிக்கையிடணும். ஒருவேளை நீங்கள் பாவத்தை அறிக்கை இடாமல் இருந்தீங்கன்னா எடுத்த பிறகு ஒன்றும் இல்லை, இப்போ அறிக்கை இடுங்க. தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அதை அறிக்கைட்டு விட்டுக்கிறவன் இறக்கம் பெறுவான். ஆமேன். சரி, கர்த்தர் நல்லவர். இப்போ இங்கே சொல்லப்படுற வார தேவனுடைய ஆலோசனையை, இப்போ ஞானஸ்நானம் என்பது யாருடைய ஆலோசனை? தேவ ஆலோசனை. ஏசப்பா சொல்கிறார் ஞானஸ்நானம். இப்போ ஏசுக்கு அதனால தான் என்ன பண்ணார், தேவ ஆலோசனைக்கு ஏசு தன்னை ஒப்பு கொடுத்தார். என் பிதாவின் சித்தத்தை செய்யும்படி நான் இங்கே வந்தேன், அதுக்காக தான் வந்திருக்கிறேன். ஆமேன். அப்போ ஞானஸ்நானம் எடுத்தார் இல்லைங்களா? எடுத்து காண்பிச்சார். எல்லா நீதியையும் நிறைவேற்றத்தக்கதாக இப்பொழுது எனக்கு இடம் கொடு அப்படின்னாரு. அப்போ நம்ம ஞானஸ்நானம் எடுப்பது என்ன ஆகுமா? எல்லா நீதியையும் நிறைவேற்றுகிறோமா? ஆமேன். சரி, அப்போ இந்த வாக்குவாதம் அங்கே போயிட்டுருக்கு, வாக்குவாதம் போயிட்டுருக்கு. அப்போ ஆண்டவர் சொல்கிறார், எனக்கு தெரியாதுன்னு சொன்னாங்க அவங்க. தேவனால்னு சொன்னால் ஏன் அவனை விசுவாசிக்கலன்னு கேட்பாங்க. ஏன் தெரியுமா? அவன் ஒருத்தனும் ஞானஸ்நானம் எடுக்கலை. யார் கேள்வி கேட்டாலும் வந்து இப்போ ஒருத்தர் ஞானஸ்நானம் எடுக்கலை, பின்ன ஏன் விசுவாசி ஞானஸ்நானம் எடுக்கலன்னு கேட்பாரு.
மனுஷனால் உண்டாயிட்டுன்னா யோவான தீர்க்கதரிசின்னு சொல்கிறாங்க. ஒரு தீர்க்கதரிசி அப்படி தீர்க்கதரிசி சாரமானு சொன்னால் கலந்து கழிப்பாங்க, எனக்கு தெரியாது அப்படின்ட்டாங்க. இன்றைக்கி ஈஸியான ஒரு விஷயம் தெரியுங்களா, தெரியாது. என்னது தெரியாதுன்னு சொன்னால் ஈஸியாக முடிஞ்சிடல, தெரியாது. நம்ம ஆளுங்க நிறைய ஃபாலோ பண்ணுறாங்க. ஆத்து மாதம் பண்ணால் என்னது தெரியாது, முடிஞ்சிச்சில்ல கதை, முடிஞ்சில. பாட்டு பாடுனா தெரியும், வசன வாசினா தெரியும். வேறு நான் உங்களுக்கு புரியுதுக்காக சொல்கிறேன். மற்றது ஆத்து மாதம் பண்ணால் ஒரே வார்த்தை தெரியாது. ஆனால் தேவன் கொடுத்த பிரதான கட்டளைன்னு தெரியுங்களா, எப்படி ஏசப்பா மற்றவங்களுக்கு தெரியும், உன் வாழ்க்கையில் உனக்கு செய்த நன்மைகளை சொல்லும்போது ஏசு நாமம் அந்த இடத்துல மகிமைப்படும். ஆமென். கர்த்தர் நல்லவர். உன் கஷ்டத்தில் நீ நல்லா இருக்கும் போதில் நீ கஷ்டத்தில் சொல்லிப்பார், உன்னை தேவன் உயர்த்தி வைப்பார். ஆமென். நல்லா இருக்கும் போதில் வாழ்விலும் தாழ்விலும் இன்பத்திலும் துன்பத்திலும் அவர் செய்த நன்மைகளை சொல்லு. ஆமென். தெரியாதுன்னு இந்த மாதிரி சொல்லாதீங்க, தெரியும்னு சொல்லுங்கள். ஆமென். கர்த்தர் நல்லவர், அதற்கேற்ற பலன்களை கொடுப்பாரு. சரி, இப்போ வந்துடலாம். மற்ற இந்த சுவிசேஷம், இப்போ ஞானசான்றது பரலோகத்திலேருந்து கொடுத்தா தான் ஒருத்தன் எடுத்துக்கொள்ள முடியும். சரிங்களா, பரத்திலிருந்து கொடுக்கப்பட்டாலே ஒழிய அவன் ஒன்றையும் பெற்றுக்கொள்ள மாட்டான்னு யோவான் 3 சொல்லப்பட்டிருக்கு. இங்கே ஞானசானம் எடுத்தவங்களுக்கெல்லாம் எங்கிருந்தான் கட்டளை பிறப்பிக்கப்பட்டது, அங்கேருந்து உங்களுக்கு சைனை வந்திருக்கும். ஆமென். கர்த்தர் நல்லவர். சரி, இப்போ வந்துடலாம். மத்திய சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 27 சொல்லப்பட்டிருக்கு. இயேசு பிரதித்திரமாக எங்களுக்கு தெரியாது என்றார்கள். அப்பொழுது அவர், நானும் என்ன அதிகாரத்தினாலே இவைகளை செய்கிறேன் என்று உங்களுக்கு சொல்லேன் என்றார். சொல்லிட்டாருங்களா, நானும் உனக்கு சொல்ல மாட்டேன், நீ கிளம்பினாரு சொல்லிட்டு அடுத்த ஒரு ஊமையை போட்டாருங்க. அங்கே தான் ஆண்டவர் நிற்கிறாரு பாருங்க. அடுத்து சொல்றாரு, ஆயினும் உங்களுக்கு எப்படி தோன்றுகிறது, ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர் இருந்தார்கள். மூத்தவனிடத்தில் அவன் வந்து, மகனே நீ போய் இன்றைக்கு என் திராட்சை தோட்டத்தில் வேலை செய் என்றார். அதற்கு அவன் மாட்டேன் என்றான். ஆகிலும் பின்பு அவன் மனஸ்தாபப்பட்டு போனான். முதல்ல வந்துடலாம், மூத்த குமாரனுக்கு வந்துடலாம். இந்த மூத்த குமாரன் யார் அங்கே ஆண்டு காமிச்சார்னா, ஏன் மூத்த குமாரன்? நீங்கள் அங்கே பார்த்தீங்கன்னா இளைய குமாரன் தான் பாவி, மூத்த குமாரன் யார், அப்பாவோட கூட இருந்தவன். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பாவியை எடுத்து மூத்த குமாரன் சொல்லியிருக்காரு ஆண்டவர். முதல்ல போக மாட்டேன்னு சொன்னான். சில பேர் பாருங்களேன், உன் பாவத்தை விட முதல்ல விட மாட்டாங்க, ஆனாலும் மனஸ்தாபம் வரும். ஆமாம், அன்றைக்கி இந்த ஊழியக்காரர் சொன்னார் உன் பாவத்தை விடுன்னு, பாவத்தை விடுன்னு, பாவத்தை விடுன்னு, பாவத்தை விடுன்னு. புரியுதா இல்லைங்களா? இவர் வந்து திராட்சை தோட்டத்துக்கு வேலைக்கு போக சொன்னோன்னே முதல்ல போக மாட்டேன் அப்படின்னு சொன்னான். போக மாட்டேன்னு சொல்லி பின்பதாக மனஸ்தாபப்பட்டு. இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு பாவி மனம் திரும்பினான்னா அவனை கர்த்தர் முன்ன வைப்பார். புரியுதா இல்லைங்களா? அந்த பிளேஸ் எப்படி நம்ம தக்க வைக்கிறது முன்பதாக வர்றதுக்கு. சரி, ஒரு வசனம் வாசிங்க. பெரியவன் ஏன் இங்கே பெரியவனாக காமிச்சிருக்குன்னு பார்க்கும்போது மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் அதோடைய 19ஆம் வசனத்தை வாசிங்க. ஆகையால் இந்த கற்பனைகள் எல்லாவற்றிலும் கிறிஸ்துவே என்றாகிலும் மீறி சிறிதாகிலும் பைபிள் எடுத்து அப்படி வச்சுக்கோங்க. நீங்கள் கீழே வச்சா உங்களுக்கு தெரியாது. சரிங்களா? அவ்விதமாய் மனுஷருக்கு போதிக்கிறவன் பரலோகத்தில் எல்லாரிலும் சிறியவன் என்பவர் எண்ணப்படுவான். பைபிள் என்ன பண்ணுறீங்க, கையில் அப்படி தூக்குங்க மேலே. ஒரு தெலுங்குல கொஞ்சம் திக்குது. ரைட்டு, ஓகே சரி. இந்த வசனத்தை கை கொண்டு போதிக்கிறவன் பரலோக ராஜ்யத்தில் எல்லாரிலும் பெரியவன் எனப்படுவான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சரிண்ணா? பெரியவன் யாரு? பெரியவன் ஏன் திரும்ப அங்கே சொன்னார்? வசனத்தின்படியே அவன் நடந்தான். அவன் பாவியாக இருந்தாலும் அவன் தன் பாவத்துக்கு மனஸ்தாபப்பட்டு பாவத்தை விட்டு தேவன் சொன்னதை செய்தான். புரிஞ்சா? பெரியவன் ஏன்னு ஆண்டு சொன்னார்னு, மூத்த குமாரன்னு. அடுத்த வசனம் வாங்க. மத்தேயு சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம்.
ஸ்திரீகளிடத்திலே ஆ பிறந்தவர்களில் ஆ யோவான் ஸ்நானை பார்க்கிலும் பார்க்கிலும் பெரியவன் ஒருவனும் பெரியவன் ஒருவனும் இல்லை இல்லை. ஆ ஆகிலும் பரலோக ராஜ்யத்தில் சிறியவனாயிருக்கிறவன் அவனிலும் பெரியவன் இருக்கிறது உங்களுக்கு மெய்யாகவே சொல்லுகின்றேன். சரி, ரைட்டு. சரி, இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, யோவான் ஸ்நானை விட பெரியவன் யாரும் இல்லை ஸ்திரீகள் இடத்துல பிறந்தவர்ல. ஏன்னா யோவான் எப்படி இருந்தாராம்? யோவான் எப்படி இருந்தாரான்? நான் பின்பதாக யோவான் ஸ்நானுக்கு வரேன். அதே போல் தேவ ராஜ்யத்திற்காக, பரலோக ராஜ்யத்திற்காக அதன்படியே தேவவாதம் நடக்கிறவன் யோவானை விட பெரியவனா. புரியுதா இல்லைங்களா? தேவ வசனத்தின்படியே நடக்கிறவன். ஹலோ, அதனுடைய கிளியர் எக்ஸ்பிளனேஷன் என்னன்னா, யோவானை விட பெரிய ஆள் இல்லை, ஆனால் நீங்கள் தேவ வார்த்தையின்படியே நடந்தீங்கன்னா யோவானை விட நீங்கள் பெரியவங்க. நான் சொல்லுங்க, வசனம் சொல்லுது. அப்போ ஏன் அங்கே அவனை மூத்த குமாரன் அங்கே சொன்னார்னா, போன்றப்ப அவன் போல பின்பதாக மனஸ்தாபப்பட்டு என்ன பண்ணான்? சில பேர்லாம் புஷ் பண்ண வேண்டியதாக இருக்குது. சொல்லு, செய்யு, நல்லா இரு, ஒழுங்கா வாழு, ஒழுங்கா வாழு, ஒழுங்கா வாழு, ஒழுங்கா வாழு, தெய்வ வார்த்தைன்படியாக வாழு, இப்படி வாழு, இப்படி வாழு புஷ் பண்ணும்போது முதல்ல மாட்ட தான் சொல்லுவான். முதல்ல மாட்ட தான் சொல்லுவான். அதுக்கப்புறம் செய்வான். எத்தனை வருஷம் மாட்டேன்னு சொல்லுவான், எத்தனை வாட்டி மாட்டேன்னு சொல்லுவான். ஒரு நாள் செஞ்சு தானே ஆகணும். பிள்ளையான நடத்த வேண்டிய வழி நடத்து. நீ சிறு வயதில் நடத்தினா அவன் முதிர் வயதில் விட மாட்டான். ஆமேனா இல்லைங்களா? அப்போ ஒரு நாள் கண்டிப்பாகவே அவன் நடப்பான். ஆமேன். ஏசு கிறிஸ்துக்கிட்ட இருக்கிற ஒரு குணாதிசயம் தெரியுங்களா? கிருபையும் சத்தியமும். அந்த விபச்சார ஸ்திரியை கொண்டு வந்த பொழுது என்ன சொன்னார்னா, இனி பாவம் நான் மன்னிச்சிட்டேன் உன்னை, எங்கே உன்னை அடிக்க வந்தவங்க எவன் ஒருத்தனும் காணும், உன்னை அடிக்கத்தக்க ஒருத்தனும் இல்லையா? சரி, ஓகே, போ, கிருபை மன்னிச்சிடறேன் உன்னையும், இனி பாவம் செய்யாத. அதோடு விட்டது தான் யார்? மகதலேனா மரியாள். சகையை பார்த்தீங்கன்னா, சகை வீட்டுக்கு போனார். அன்னைக்கோடு விட்டவர் தான். கந்து வட்டி, 10 வட்டி, டபுள் வட்டி, ட்ரிபிள் வட்டி எல்லாம். மத்தேய அழைச்சார். மத்தேய அவர் தான், அது இந்த ஆயக்காரன் தான். அழைத்த பிறகு அவருடைய வேலையே மாறி போச்சு. அப்போ இவர்களுக்கு கர்த்தர் முதல் இடத்தை கொடுப்பாரு. யாரெல்லாம் தேவ வார்த்தையின்படியாக நடக்கிறாங்களோ அவங்க தேவனுடைய பார்வைக்கு பெரியவங்க. அல்லே லூயா, அல்லே லூயா. ஏன் அப்படின்னா, பெரியவன் ஆண்டு குறிப்பிட்டு காண்பதற்கு என்ன அதனுடைய பின் புலன் பார்க்கும்போது, நீங்கள் கூட இன்றைக்கி தேவ வாசனையுடைய வாழ்ந்தீங்கன்னா, இந்த உலகத்தில் எப்பேற்பட்ட ஆள் பெரியவனாக இருந்தாலும், பணக்காரன் இருந்தாலும், ஐஸ்வர்யா இருந்தாலும், அவன் இல்லை தேவ பார்வைக்கு பெரியவன், நீங்கள் தான். ஆமேனா இல்லைங்களா? கர்த்தர் நல்லவருங்க. நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை தேவாலயத்துக்கு வரணுன்றது தேவனுடைய கட்டளையில் ஒன்று. நீங்கள் வந்தீங்கன்னா நீங்கள் தேவனுக்கு முன்பாக பெரியவங்க. புரியுதா இல்லைங்களா? தேவனுக்கு நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நம்ம தேவனுக்கு வாரத்தில் எத்தனை மணி நேரங்கள் கொடுக்குறோம்? எவ்வளோ நேரம் கொடுக்குறோம் சொல்லுங்களேன். நீங்கள் வீட்டில் எவ்வளோ கொடுக்குறீங்க? தேவாலயத்தில் எவ்வளோ கொடுக்குறீங்க? வீட்டில் நேரம் கொடுக்குறீங்க? உங்கள் ஜப நேரம் எவ்வளவு? டைம் லேப்ஸ் எவ்வளவு? நமக்கு தான் கிளாக் இருக்கு. அடிக்கடி என்ன பண்ணுவோம்? கை எடுத்து பார்ப்போம். எவ்வளோ நேரம் கொடுப்பீங்க ஒரு நாளைக்கு? நான் கேட்குறேன், 24 மணி நேரம் இருக்குல்ல ஒரு நாளைக்கு, எவ்வளோ நேரம் ஆண்டுக்காக கொடுக்குறீங்க சொல்லுங்கள் பார்க்கலாம். எவ்வளோ நேரம் கொடுக்குறீங்க? ஜபத்துக்காக எவ்வளோ நேரம் கொடுக்குறீங்க? வேதம் வாசிப்பு அப்புறம் வரலாம். ஜபத்துக்கு எவ்வளோ நேரம் கொடுக்குறீங்க? தேவனை உயர்த்த, நாமத்தை உயர்த்த எவ்வளோ நேரம் கொடுக்குறீங்க? சரி, அதை விட்டுடலாம். உங்கள் வேலைக்கு எவ்வளோ நேரம் கொடுக்குறீங்க? ஆஸ் பர் கவர்மெண்ட் லா எவ்வளோ நேரம் கொடுக்குறீங்க? 8 ஓவர் டைம் 12. சரி, ஓகே, சரி, 8 மணி நேரம் வச்சுக்கலாம். 8 போச்சு, 3 8 பிரிச்சுக்கலாம். 8 மணி நேரம் தூங்கணும். மீதி 8 இருக்குல்ல, மீதி 8 இருக்குது. வேலை செய்யுங்க, தப்பு இல்லை. வேலை செஞ்சால் தான். ஒருத்தன் வேலை செய்யலைன்னா சோத்தில் நம்ம கூட தான் கையை வைக்காதன்னு சொல்லியிருக்காரு. வேலை செய்யலாம், சோத்தில் கை வைக்காத.
வேலை செய் 8 மணி நேரம். 8 மணி நேரம் என்ன பண்ணுற? நல்லா தூங்கு. இன்றைக்கி தூக்கெல்லாம் போயிடுச்சுல, 8 மணி நேரம் யாரும் தூங்குறதில்ல. சரி, எத்தனை மணி தூங்குறாங்க? 4 மணி நேரம் தூங்குறது பெரிய விஷயம் ஆகிடுது. ஏன்னா மற்ற நேரம் எல்லாம் ஃபோன் தான் கையில், ஃபோனும் கையும் தான். ரைட்டு, சரி, 8 மணி நேரம், மீதி 8 மணி நேரம் இருக்குது. மீதி 8 மணி நேரம் என்ன பண்ணுறோம்? எவ்வளோ நேரம் பேசுகிறோம்? மற்றவங்க கூட எவ்வளோ நேரம் பேசுகிறோம்? தேவனோட எவ்வளோ நேரம் பேசுகிறோம்? 29 வாசனம், அதற்கு அவன் மாட்டேன் என்றான். ஆகிலும் பின்பு அவன் மனஸ்தாபப்பட்டு போனான். எப்பவுமே நம்ம மனசில் என்ன வரணும்? மனஸ்தாபம் வரணும். ஆண்டவரே, ஒரு ஒரு சில காரியங்கள் நமக்கு உணர்த்தப்படும் போது, ஆண்டவரே நான் தவறு செஞ்சுருக்கிறேன், தெரியாமல் செஞ்சுட்டு அப்படின்னு அந்த உணர்த்தல் வரணும். ஆமென். சரி, அடுத்து வாங்க. இளையவனிடத்தில் வந்து அப்படியே சொன்னான். அதற்கு அவன் போகிறேன் ஐயா என்று சொல்லியும் போகவில்லை. போகிறேன்னு சொல்லி போகலை. போகிறேன்னு சொல்லி, இது யார் தெரியுங்களா? இங்கே சீனாய் மலையில் பார்த்தீங்கன்னா, சீனாய் மலையில் தேவன் வார்த்தையை கொடுக்கும்போது, இதெல்லாம் செய்வீங்களா தேவன்னா, நாங்கள் அப்படியே செய்கிறோம் அப்படின்னு நாங்கள் வாக்கு கொடுத்தாங்க. செய்கிறேன்னு சொன்னாங்க, ஆனால் செய்யலை. செய்கிறேன்னு சொன்னாங்க, செய்யலை. என்னென்ன செய்யலைன்னா நிறைய செய்யலை. முதல்ல ஒன்று சின்ன எக்ஸாம் சொல்கிறேன். மண்ணா வந்ததில்ல, மண்ணா வந்தப்போ ஒரு ஆளுக்கு ஒரு ஓமர் என்ன பண்ணோம்? ஒரு ஓமர் எடுத்துக்கணும்னு சொன்னார். இவங்க என்ன பண்ணிட்டாங்க? சாப்பாட்டிலே சோதனை. எதில் சோதனை? சாப்பாட்டிலே சோதனை. நீ போஜன பிரியா இருந்தால் உன் தொண்டையில் கத்தி வை அப்படின்னாரு. உண்மை இல்லைங்களா? நம்ம சோறுன்னா நீ போஜன பிரியா இருந்தால் உன் தொண்டையில் கத்தி வைனாரு. ஆமாங்களா? முதல்ல டெஸ்ட்டு எங்கே தான் வந்துச்சு? வண்ணாந்திரத்துக்கு வந்த உடனே 45 நாள் ஆச்சு. பழைய சாப்பாடு இருந்துச்சு. இன்னி சாப்பாடு இல்லை, தீர்ந்து போச்சு. கொண்டு வந்தெல்லாம் முடிஞ்சு போச்சு. இப்போ மண்ணா வந்து ஒரு நாளைக்கு என்ன பண்ணுற? ஒரு ஓமரை எடுத்து வை. அது மறுநாள் இருக்க வைக்காதன்னாரு. வச்சு அங்கே பூச்சி பிடிச்சி போச்சு. அப்போ முதல் டெஸ்ட்டில் என்ன ஆயிடுச்சு? ஆனால் அங்கே மழை என்ன சொன்னாங்க? நாங்கள் செய்வோம் அப்படின்னு. நாங்கள் செய்யலை. அதே தான் சொல்கிறேன். செய்கிறேன்னு சொல்லிட்டு இவன் செய்யாமல் ஓடி போயிட்டான். அதனால தான் யார் செய்ய மாட்டேன்னு சொல்லி தேவ வார்த்தை நடந்தவன் பெரியவன், செய்கிறேன்னு சொல்லிட்டு செய்யாதவன் யார்? சிறியவன். இந்த பரிசேயரும் பிரதான ஆசாரியரும் செய்கிறேன்னு சொல்லிட்டு செய்யலை. புரிதலைங்களா? செய்யலை. அதனால தான் ஆண்டு அப்படி ஒப்பிட்டு காமிச்சார். இப்போ நம்ம எப்படி தான் இருக்கணும்? இந்த நாட்களில் செய்கிறவங்களா இருக்கணும். கர்த்தர் நம்மளை உயர்த்தி வைப்பார், மேன்மையாக வைப்பார். நீங்கள் எவ்வளோ வசனத்தின்படியே உங்கள் வாழ்க்கை இங்கே இருக்கோ, பரலோகத்தில் உங்களை உயர்த்தி வைப்பார் ஆண்டராமன். நீங்கள் சொல்லுவீங்க உடனே, இந்த உலகத்தில் உயர்த்திட்ட முதல்ல, அப்புறமா அங்கே பார்த்துக்கலாம். இல்லைங்க, நீங்கள் இங்கே வசனத்தின்படியே வாழ்ந்து பாருங்கள். இங்கேயும் நீங்கள் உயர்ந்திருப்பீங்க, அங்கேயும் உயர்ந்திருப்பீங்க. வசனம் சொல்லுது, சகல ஜனங்களை பார்க்கிலும் நான் உன்னை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேனாரு. யோசேப்பை பார்த்தீங்களா இல்லைங்களா? யோசேப்பு நல்ல உதாரணம் நமக்கு. தெய்வ வசனத்தின்படியே வாழ்ந்த மனுஷன். சமஸ்த எகிப்துக்கும் அதிகாரியாக வச்சார். அப்போ நம்ம வசனத்துடைய வாழும்பொழுது கர்த்தர் கண்டிப்பாகவே உயர்த்தி, எனக்கு உயர்வே வரலையே, என் கஷ்டம் போகலையே, எனக்கு வேலை கிடைக்கலையே, எனக்கு அது இல்லையே, இது இல்லைன்னு யோசிக்கும் போது ஒரே ஒரு காரணம், உனக்கு வராதபடிக்கு தடுக்கிறது காரணம்னா நீ வேத வார்த்தையின்படியே நடக்காததான் உனக்கு தடை. ஆமென். நடந்து பாரு, வரலன்னா என்ன கேளு, வசனப்படியாக வாழ்ந்து பாரு. கர்த்தர் சகல ஜனங்களை பார்க்க உனக்கு கீர்த்தியும் புகழ்ச்சியும் உயர்த்தி வைப்பார். தாவீதை உயர்த்தினவர், யோசேப்பை உயர்த்தினவர், தானியேலை உயர்த்தினவர், எஸ்ராவை உயர்த்தினவர், நெகேமியாவை உயர்த்தினவர், எஸ்தரை உயர்த்தினவர், அப்புறம் மொர்தெகாயை உயர்த்தினவர். சொல்லிட்டே போகலாம். நான் நம்மளும் உயர்த்துவார். அந்த உயர்த்தப்பட்டவங்க என்ன செஞ்சாங்கன்னு வேதத்தில் நீங்கள் போய் பாருங்கள். அந்த உயர்வை நாமும் பெற்றுக்கொள்ளலாம். ஆமென். சரி, இங்கே சொல்கிறாரு, இறைவனிடத்தில் அவன் வந்து அப்படியே சொன்னான். அதற்கு அவன் போகிறேன் ஐயா என்று சொல்லி, மரியாதைலாம் நல்லா தான் இருக்குது, மரியாதைலாம் எப்படி தான் இருக்குது ஐயா. ஆனால் மரியாதை இருக்கிறது பெருசில், அவர் சொன்னதை செய்யணுமா இல்லைங்களா? செய்யலை. சரி, வாசிங்க இப்போ மத்தேயு சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 31 வாசிங்க மறுபடியும். இப்போ இவ்விருவரில் எவன் தகப்பனுடைய சித்தத்தின்படி செய்தவன் என்று கேட்டார். பாண்டு கேட்குற யாரு செஞ்சது அப்படின்னு கேட்கும்போது, அதற்கு அவர்கள் மூத்தவன் என்றார்கள். மூத்தவன் சொல்லிட்டாங்க. கரெக்டா தப்பு? ஆன்சரு கரெக்ட், ரைட்டு.
லூக்கா எழுதின சுவிசேஷம் அதனுடைய 27ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் வாசிக்கும்போது 29 லூக்கா 7:29. யோவானுடைய உபதேசத்தை கேட்ட ஆயக்காரர் முதலான சகல ஜனங்களும் அவனாலே ஞானஸ்நானம் பெற்று தேவன் நீதிபார் என்று அறிக்கையிட்டார்கள். இப்போ பாருங்க, இவங்க என்ன பண்ணிட்டாங்க? யோவான் சொன்ன வார்த்தையை கேட்டு பெற்றுட்டு தேவன் நீதிபார்னு சொல்லிட்டாங்க. நான் பாயிண்ட்டுக்கு வரேன். சொன்னதை செஞ்சிட்டாங்க. ஆமாம் இல்லைங்களா? அடுத்த வசனம் பார்த்தீங்கன்னா, பரிசேயர் நியாயசாஸ்திரிகள் என்ன பண்ணிட்டாங்க? செய்யல, தேவ ஆலோசனையை தள்ளி விட்டாங்க. அதனால்தான் அங்கே வந்த ஆயக்காரரும் பாவிகளும் தேவனுடைய பார்வைக்கு பெரியவங்க, மற்ற இவங்க சிறியவங்க. ஆமென். ஒரே ஒரு வார்த்தை, நம்ம தேவ வசந்த நடக்கும்போது கர்த்தர் கண்டிப்பாக நம்மளை உயர்த்தி வைப்பார். சரி, அப்படியே வந்துடுங்க. அதே மத்தேயு சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். ஏனென்றால் யோவான் நீதி மார்க்கமாய் உங்களிடத்தில் வந்திருந்தும் நீங்கள் அவனை விசுவாசிக்கவில்லை, ஆயக்காரரும் வேசிகளுமே அவனை விசுவாசித்தார்கள். எப்படி வந்தாரான் யோவான்? எப்படி வந்தாரான்? நீதி மார்க்கம். நான் அவனு கேட்குறேன், அது என்னங்க மார்க்கம்? நீதி மார்க்கம். நீதி மார்க்கம் என்னது? கிறிஸ்தவ மதமா மார்க்கமா? யூத மதமா யூத மார்க்கமா? நான் சொல்றது இங்கே பாருங்க, இங்கே தேவன் வந்து மதத்தை குறித்து அங்கே பேசலை, மார்க்கத்தை பற்றி பேசுகிறாரு. அது என்ன மார்க்கமா? நீதி மார்க்கம். நீதி மார்க்கமாய் உங்களிடத்துல வந்தான். அவன் மதம் மாத்திரத்துக்காக வரல, உன்னை மனம் திரும்புறதுக்காக சொல்ல வந்தான். புரிதலுங்களா? ஆண்டு சொன்னார், தன்னை யூத மார்க்கத்துக்கு சேர்த்த பிறகு அவன் என்ன பண்ணுறான்? அவனும் ரெட்டிப்பான மகனாக்க சொல்லப்பட்டிருக்கு. இங்கே பார்க்கும்போது யூத மார்க்கம் அல்ல, கிறிஸ்தவ மார்க்கம் அல்ல. தேவன் நம்மை அழுது எதுக்கு தெரியுங்களா? மனம் திரும்பி தேவ வார்த்தை நடப்பதற்காக. ஆமேனா இல்லைங்களா? சரி, நீங்கள் அவனை விசுவாசிக்கவில்லை, ஆயக்காரரும் பாவிகளுமோ அவனை விசுவாசித்தார்கள். அதை நீங்கள் கண்டும் அவனை விசுவாசிக்கும்படியாக பின்பாகிலும் மனஸ்தாபப்படவில்லை. நீ மனஸ்தாபமே படலையப்பா. என்ன படல? நீ மனஸ்தாபமே படல. நல்ல பாருங்க, நம்ம மனஸ்தாபம் வரணும். இந்த வசனம் உங்ககிட்ட வருதா? உங்களுடைய தவறுகளை நீங்கள் என்ன பண்ணணும்? கரெக்ட் பண்ணுறதுக்காக மனஸ்தாபம் வரணும். இல்லை கேட்டு கேட்டு போயிட்டோன்னா கம்முன்னு யார் நம்ம ஆயக்காரரும் பிரதான ஆசிரியரும் பரிசேயரும் கேட்டு கேட்டு கம்முன்னு போயிட்டேன்னா யாருக்கு கேடு வரும்? யாருக்கு கேடு வரும்? லூக்கா 7:30 சொன்னபடியாக தங்களுக்கு கேடுண்டாகும்படி கேட்டு கேட்டு போகிறவன், கேட்டு நடக்காமல் போகிறவன் யார்? நல்ல பாருங்க, வசனம் நம்ம கேட்குறலா அல்ல, அதை உணர்ந்து அதன்படியே நடக்கணும். நீங்கள் நடந்தால் மட்டும்தான் தெய்வ பார்வைக்கு வெளியேற பெற்றவங்க. உங்களுக்காக சிந்தினது சாதாரண ரத்தம் அல்ல, ஏதோ ஆற்றத்தம் அல்ல, மாற்றத்தம் அல்ல, கோல் ரத்தம் அல்ல. நமக்காக சிந்தப்பட்டது இயேசுவின் வெளியேற பெற்ற ரத்தம். பாட்டு பாடுற, வெளியேற பெற்ற திரு ரத்தமே. வருதா? உங்களுக்காக எனக்காக சிந்தப்பட்டது சாதாரணதல்ல, வெளியேற பெற்றது. நம்ம அவருக்காக என்ன செய்கிறோன்றது தான் மிக முக்கியம். ஆமேன். அப்போ நமக்காக வெளியேற பெற்ற ரத்தத்தை சிந்தி எதுக்காக சிந்தாரு? விலையேற பெற்றோ நாய் என்னை மாற்ற விலையாக. அவர் சிந்தின ரத்தம் உன்னை விலையேற பெற்றவனாய் மாற்றுவதற்கு. எதை வந்தார் சிந்தார் இல்லை, உன்னை உயர்த்துவதற்காக. ஆமென். ஆவிக்குரிய ஆசீர்வாதம் பூமிக்குரிய ஆசீர்வாதமும் உன் மேலே தங்கும்படியாக தேவன் இந்த உலகத்துக்கு வந்தார். ஏன் எனக்கு இந்த தரித்திரம், ஏன் தரித்திரம் போல அப்படின்னா, குறைவு உன்னிடத்துலாம் இருக்குது. நீ இயேசுவை பிடித்து கொள்ளு, பிசாசு உன்னை விட்டு ஓடி போவான். ஆமென். இயேசு இருக்கிற இடத்துல என்ன இல்லை? இயேசுவை தேடலுக்கு என்ன இல்லை? சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினி கிடக்கும். ஏசப்பாவை தேடலுக்கு ஒரு நன்மையும். நீ ஏசப்பாவை தேடு, உன் வாழ்க்கையில் நன்மை குறையப்பட்டா அப்போ என்கிட்ட சொல்லு. ஆமென்.
ஒரு நன்மையும் குறைபடாதுங்க, ஒன்றோட குறைபடாது. ஏன்னா வானத்தையும் பூமியையும் படைத்தவர். அப்போ குறையுதுன்னா நம்ம குறைவாக இருக்கிறோன்ற அர்த்தம். சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தைகள் நமக்கு உணர்த்தப்படல, மனஸ்தாபப்படல, தேவனுடைய பார்வைக்கு நம்ம சிறியவனாக இருக்கிறோம் அப்படின்னு அர்த்தம். ஆமென். சரி, கர்த்தர் நல்லவர். இங்கே சொல்லப்பட்டிருக்கு பின்பாகிலும் மனஸ்தாபப்படவில்லை. இங்கே மனஸ்தாபம் இருக்குல்ல, ரெப்பென்ட் நாட் ஆஃப்டர்வேர்ட்ஸ் சொல்லிருக்கு. மனமே திரும்பல அவங்க. இங்கிலீஷில் ரெப்பென்ட் நாட் ஆஃப்டர்வேர்ட்ஸ் சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் அவங்க என்ன பண்ணிட்டாங்க? ரெப்பென்ட் ஆயிட்டாங்க. சரி, ரைட். இப்போ யோவான் வந்து நீதி மார்க்கமாய் வந்தார் சொல்லப்பட்டிருக்கு. நீதி மார்க்கமாய் வந்தாரா? நீதி மார்க்கமாய் வந்தார்னா தேவ வார்த்தையின்படியாக வந்தார். யோவான் லூக்கா 3:1 அவருடைய வார்த்தை என்ன பாருங்க, வாசிங்க டக்குன்னு, சீக்கிரம் வாசிங்க, முடிச்சிடலாம். லூக்கா 3:1 திபேரியு ராயன் ராஜ்யபாரம் பண்ணின 15ஆம் வருஷத்திலே பொந்தியு பிலாத்து யூதேயாவுக்கு தொசபத் தேசாதிபதியாயும். யோவான் பற்றி அப்படி வாசிங்க. அதில் அப்பொழுது ஜனங்கள் அவனை நோக்கி, அப்படியானால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். 3:10 யோவான் ஞானஸ்நானம் கொடுக்க வந்தார்ல, கொடுக்க வந்து என்ன சொன்னார்? முதல்ல மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம். நான் ஒன்று கேட்குறேன், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்குதுன்னு ஏன் சொன்னார்? எங்க 2000 வருஷம் ஆகுதுங்க, ஆகுதா இல்லைங்களா பரலோக ராஜ்யம்? இன்றைக்கி சில பேர் கேள்விலாம் ஏசப்பா வருவார்னு சொல்கிறாங்க. எங்கே அந்த வார்த்தைலாம் அப்படின்னு கேட்குறாங்க. அவர் சொன்னது பரலோகமே இறங்கி வந்திருக்குடா உங்களுக்காக. ஹலோ, பரலோகமே இறங்கி வந்திருக்கு உங்களுக்காக. அந்த பரலோகம் எங்கே இருக்குது? இந்த அடுத்த ஞான சண்டுக்கு வரப்போகுது. ஏசு தான் பரலோகம். அவரே இறங்கி வந்தார். அதனால தான் பரலோக ராஜ்யம் உனக்கு சமீபமாக வந்திருக்கு. எங்கே இருக்குது? பெத்லகேமில் இருக்குது. ஆமேனா இல்லைங்களா? இப்போ கூட சமீபமாக இருக்குது. ஏசு இறங்கி வர போகிறாரு. சமீபமாக இருக்கிறோம். சரி, ரைட். இப்போ இவர் பயப்படவே இல்லை. அவங்க அவருடைய பிரசங்கம் பார்த்தீங்கன்னா நீதி மார்க்கமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க ஜனங்க? 10ஆம் வசனம் இப்போ வாசிங்க. அப்பொழுது ஜனங்கள் அவனை நோக்கி, அப்படியானால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். இதுதாங்க முக்கியமான பாயிண்ட். நாங்கள் என்ன செய்யணும்? ஞானஸ்நானம் எடுக்கிறதுக்கு முன்னாடி என்ன கேட்கணும்? என்ன செய்யணும்? ஆமென். ஒருவேளை உங்களுக்கு தெரியல வைங்களேன், அப்போ எடுக்கும்போது சரியாக இப்போ கேளுங்க என்ன செய்யணும்னு. இப்போ கேளுங்க, கர்த்தர் உங்களுக்கு வார்த்தையை வெளிப்படுத்துவார். ஆமென். சரி, அங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜனங்களுக்கும் மாயக்காரருக்கும் மற்ற போர்ச்சகருக்கும் இதை செய்யின்னு சொல்லி யோவான் என்ன பண்ணுறாரு? சொல்லி கொடுக்குறாரு. அப்போ தேவனுக்கு பிரியமாய் நம்ம நடக்கணும்னா இதெல்லாம் செய்யணும். ஆமென் இல்லைங்களா? இதெல்லாம் செய்யணும். சரி, ஏன்னா மனுஷனுடைய சாவை நான் விரும்புகிற தெய்வம் அல்ல, அவன் மனம் திரும்பி வாழணும். ஆமா இல்லைங்களா? தேவன் வந்து பாவம் செய்கிற ஆத்மா சாகும் சொன்னார்ல, கொண்டு போட்டுருவார். சான்ஸ் கொடுக்குறாரு ஆண்டவர். அதனால தான் யோவான் அனுப்புகிறாரு. யோவான் ஒரு பொய் விட பேசலை, அங்கெல்லாம் பளிச்சுன்னு கோபமாக தான் பேசினார். விரியன் பாம்பு குட்டிகளே என்னார். யாரை பார்த்து சொன்னார்? பரிசேயரையும் வேத பார்க்கறையும். ஏன்னா மனம் திரும்பாமல் ஞானஸ்நானத்துக்கு வந்தாங்க. விரியன் பாம்பு குட்டியே வரும் கோபாக்கினுக்கு தப்பித்துக்கொள்ள உனக்கு வகை காட்டினார். ஆனால் இவங்க எப்படி இருந்தாங்க? நான் என்ன செய்யணும்னு கேட்டாங்க. எப்பவுமே நல்லா பாருங்கள், என்ன செய்யணும்னு தேவனிடத்தில் கேட்கணும். ஆமென். உங்களுக்கு உண்டான வழிகளை கர்த்தர் வெளிப்படுத்துவார். ஏன் அப்படின்னா நீங்கள் நடக்கும்போது நீங்கள் தேவனுடைய பார்வைக்கு பெரியவங்க. நம்ம இந்த உலகத்தில் சிறியவங்களாக இருந்தால் போதுமா? ஏழையாக இருந்தால் போதுமா? உயர்ந்திருக்கணும்னு ஆசைப்படுறோமா இல்லைங்களா? யாருக்காவது தரித்திரம் பிடிச்சி போய் கஷ்டப்பட்டுட்டு அவங்ககிட்ட இவங்ககிட்ட கையேந்தது பிடிக்குமா? பிடிக்காதுல்ல. இங்கே பெருசாக இருக்குன்னு யோசிக்கிறோம்ல எல்லாரோட. அதோட பார்த்தீங்கன்னா எங்கள் சொந்தத்தில் நான் தான் பெரிய ஆளாக இருக்கணும். நான் வேலை செய்கிற இடத்துல எனக்கு மட்டும்தான் ப்ரொமோஷன் வரணும். வருதா இல்லைங்களா? தவறே இல்லை, கேளுங்க. கர்த்தர் அப்படியே உயர்த்துவார் உங்களை. அது நான் தப்புன்னு சொல்ல, கேளுங்க. ஆனால் நீங்கள் பரலோகத்திலும் உயர்ந்திருக்கணும் தான் தேவ திட்டம். ஆமாம் இல்லைங்களா? இங்கேயும் நீங்கள் உயர்ந்திருக்கணும், அங்கேயும் உயர்ந்திருக்கணும். அதுக்கு என்ன பண்ணுன்னா நம்ம தாழ்ந்திருக்கணும், தேவ வார்த்தைக்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும். ஆமாம் இல்லைங்களா? 2 பேர் கேள்வி கேட்டாங்க. யார்? யோவானும் யாக்கோபும். யார் நெக்ஸ்ட்டு பெரிய ஆள் அப்படின்னு கேட்டாங்க.
அப்போ நீ தாழ்த்து, கர்த்தனை உயர்த்துவார். தாழ்த்தின தேவ வார்த்தையுடைய நட, கர்த்தனை உயர்த்துவார். ஆமென். சரி, இங்கே தேவன் மனம் திரும்ப சொன்னதை அப்படியே வந்து யோவான் சொன்னார். அதே தான் பழைய ஏற்பாடு சொல்லப்பட்டிருக்கு. வாசிங்க, எசேக்கியேல் 18ஆம் அதிகாரம் அதனுடைய 32ஆம் வசனம் வாசிக்கும் போது, மனம் திரும்புங்கள், மனம் திரும்புங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். சாகரனுடைய சாவை நான் விரும்புகிறதில்லை. அவர் விரும்பலைங்க மனுஷனை நல்லா பாருங்க, மனுஷன் சாகிறது அவர் விரும்பவே இல்லை. ஆமாம் இல்லைங்களா? அதனால தான் முதல்ல யோவான் போய் பிரசங்கம் பண்ணுறான்ப்பா, நான் வந்து ஏதாவது பண்ணான்னா கோபம் வந்து என்ன பண்ணுவேன்? கோவம்லாம் போச்சு, இப்போ அவன் ரட்சிக்கிறதுக்காக வந்திருக்கிற. உண்மையா இல்லைங்களா? மனம் திரும்புங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள், சாகனுடைய சாவை நான் விரும்புகிறது இல்லை. யோவான் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் வாசிங்களேன். யோவான் 3:17. உலகத்தை ஆக்னிக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார். அப்ப ஏசு எதுக்காக வந்தார்னா, எல்லாரையும் அழிக்கல்ல, ரட்சிக்க வந்தார். புரியுதா இல்லைங்களா? எதுக்காக வந்தார்? ஆக்கினைக்குள்ள தீர்க்க அல்ல. அதான் சொல்லப்பட்டிருக்கு, மனம் திரும்புகள், அப்பொழுது பிழைப்பீர்கள், சாகடைய சாவை நான் விரும்பலை, அவன் மனம் திரும்பி வாழ்வதையே நான் விரும்புகிறேன். ஆமேனே இல்லைங்களா? அதனால் நல்லா ஒன்று புரிஞ்சுக்கோங்க, தேவ வார்த்தைக்கு நம்ம ஒப்பு கொடுப்போம். நீங்கள் தாவீதுலாம் பார்த்தீங்கன்னா தெய்வ வார்த்தை மேலே நடந்தார். எப்படி இருந்தார்? கடைசியில் தீர்க்க ஆயுசும் ஐஸ்வர்யம் உள்ளவனும் மகிமை உள்ளவனுமா என்ன பண்ணாராம்? நம்ம வெள்ள முடி மொத்தம் வந்தாலும், மொத்தம் நரைச்சி போனாலும் தேவன் நம்ம எப்படி திரும்ப வைப்பார்? ராஜ்யபாரம் எப்போ இருக்குது திரும்ப இருந்துச்சு தாவீதுக்கிட்ட? அவர் மரித்த பிறகு தான் அவருடைய குமாரன் சாலமோன் என்ன பண்ணார்? ராஜ்யபாரத்தில் சிங்காசனத்தில் அமர்ந்தார். அது வரைக்கும் யார் தான் ராஜா? மாற்று கருத்தே இல்லை. அப்போ நம்ம தேவ வார்த்தையின்படியாக வாழும் பொழுது இன்றைக்கி ஒன்றே நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். என் வாழ்க்கையில் ஏன் உயர்வில்லை? என் வாழ்க்கையில் ஏன் கஷ்டம்? என் வாழ்க்கையில் ஏன் துன்பம்? என் வாழ்க்கையில் ஏன் இந்த போராட்டங்கள்? என் வாழ்க்கையில் ஏன் இந்த கடினமான பாதைகள்? இதற்கு ஒரு முடிவு இல்லையா அப்படின்னா கேள்வி வருதா இல்லைங்களா? நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. ஏசப்பா உன்னை உயர்த்தி வைக்கணுமா? ஒரே ஒன்று, நீ தேவ வார்த்தையின்படியே வாழ உன்னை ஒப்பு கொடு. அவர் பாவி என்று நம்மை தள்ள மாட்டார். மனம் திரும்பினா நம்ம கர்த்தர் உயர்த்துவார். இன்றைக்கி நிறைய பாவி வார்த்தை வருதில்ல. ஏன்னா நல்லா பாருங்கள், கர்த்தருடைய வார்த்தை பார்க்கும்போது நம்மளை கர்த்தர் அழைத்து நம்மை பரிசுத்தப்படுத்தி தேவனை உயர்த்த வந்திருக்கார் இந்த பூலோகத்திற்கு. அதனால் என்ன பண்ணுன்னா, இந்த கடைசி நாட்கள் நம்ம இருக்கிறோம், நம்ம கஷ்டத்தை பார்க்காதீங்க, கஷ்டத்தை பார்த்து சோர்ந்து போகாதீங்க. தேவனுடைய வார்த்தை நடக்க பாருங்கள். கர்த்தர் இங்கேயும் உயர்த்துவார், பரலோகத்தில் உங்களை உயர்த்துவார். உயர்ந்த ஸ்தானத்தில் கர்த்தர் வைக்க அவர் வல்லவராக இருக்கார். அவரால் முடியாத ஒன்று இருக்கா? ஒரு நாளில் உன் சூழ்நிலையை மாற்றுவார். அவர் உன் சூழ்நிலையை மாற்றுவதற்கு ஒரு நாள் போதும். நீ வருஷ கணக்காக உழைச்சி வராததை இயேசு நினச்சாருன்னா ஒரு நாளில் வர வைப்பார். ஆமேனா இல்லைங்களா? அவரால் முடியாத ஒன்று இருக்கா? மனுஷனால் உன்னால் முடியாததான். பல ஆண்டை நான் உழைச்சேன், ஒன்றும் சேர்த்து வைக்கல, ஒன்றும் எடுத்து வைக்கல. நீ இயேசுவை நம்பி நன்மை செய்ய, கர்த்தர் உன்னை உயர்த்தி வைப்பார். நாங்களாம் உயர்ந்திருக்க காரணம் யாருன்னு நினைக்கிறீங்க? யார்? எங்களை யாரும் வந்து உயர்த்தினாங்களா? மனுஷன் உயர்த்தினா அவன் காலெல்லாம் சொல்லி காட்டுவான், நான் அதை பண்ணேன். சில பேர் இருக்கிறாங்க, ஒன்று செஞ்சுட்டு 1000 வருஷம் சொல்லுவாங்க. ஆனால் ஏசப்பா எத்தனையோ நன்மை நமக்கு செஞ்சுட்டு சொல்லவே மாட்டார், எடுத்தும் காமிக்க மாட்டார். ஆமாம் இல்லைங்களா? அதுதான் ஏசப்பா கிட்ட குணாதிசயம். ஏசப்பா கிட்ட அன்பாக இருங்க. அன்புனா அவர் வார்த்தை மேலே நடங்க. நீங்கள் நடங்க, உங்கள் வாழ்க்கையில் செய்ய வேண்டியது அவர் செய்வார். தாவீதுக்கு செஞ்சவர், எனக்கு செஞ்சவர் உங்களுக்கு செய்யாமல் இருப்பாரா? ஒரு நாள் தரித்திரத்தில் தான் இருந்தோம், கஷ்டத்தில் இருந்தோம். இந்த உயர்வுக்கு காரணம் அப்பா. அவரை எப்போ பிடிச்சோமோ அந்த அப்பா என் வாழ்க்கையை மாற்றினார். ஏந்தி நின்ற கரங்களையே கொடுக்கும் கரங்களாக மாற்றுவார். அவரால் முடியாதுதான் என்ன? ஆடு மேய்க்கிற தாவீது தான் அரசனாக்குனாரா இல்லைங்களா? உண்மையா இல்லைங்களா? இருக்கிறதுலேயே அற்பமான கோத்திரம் பென்யமின் கோத்திரம், சவுல ராஜாவாக்குனாரா இல்லைங்களா? அப்போ அவங்களுக்கு செஞ்சார், நமக்கும் செய்வார். அதுக்கு நம்ம செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று,
தெய்வ வார்த்தைக்கு உங்களுக்கு ஒப்பு கொடுங்க. இந்த ஊமையாய் மாத்திரமல்ல, அவர் உண்மையாகவும் கர்த்தர் உயர்த்துவார். ஆமென். யாரை உயர்த்தினார்? முதல் தரிசனம் எல்லாமே யாருக்குன்னா மனஸ்தாபப்பட்டவங்க. ஆமென். சரி, ஒரே ஒரு வசனம் கடைசியாக வாசி முடிச்சிடலாம். சங்கீதம் 37 அதனுடைய 3ஆம் வசனம். கர்த்தரை நம்பி நன்மை செய். நன்மை செய். யார் நம்பி? கர்த்தரை நம்பி. யார் நம்பணும்? யார் நம்பணுங்க? நீங்கள் அமைதியாக இருக்குது பார்த்தா எனக்கு பயமாக இருக்குது. எல்லாம் சைலண்ட் ஆகிட்டீங்க. நீங்கள் சைலண்டாக இருக்குன்னா அப்போ அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக கவனிக்கிறீங்களோ வசனத்தை. கர்த்தரை நம்பு. யார் நம்பு? கர்த்தரை நம்பி. நீங்கள் ஏசப்பாவை நம்புங்க, நன்மை செய்யுங்க. ஆ ஆ தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்து கொள். மேய்வீங்களா? மேய்வீங்களா? இன்னைக்கு என்ன போட்டிருக்கேன் கீழே? உங்களுக்கு என்ன போட்டிருக்கேன்? என்ன போட்டிருக்கேன் கீழே? கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணியில். கர்த்தரை நம்பி நன்மை செய்ய நீ. ஆமாம் இல்லைங்களா? மனுஷன் மறந்துடலாம் நீ செஞ்சதை. உன் சொந்தக்காரங்க மறந்துடலாம், உன் பக்கத்து வீட்டுக்காரன் மறந்துடலாம், உன் எதிர் வீட்டுக்காரன் மறந்துடலாம். நீ செஞ்ச நன்மையை மறந்துடுவாங்க. ஆனால் நீ பேசின ஒரு வார்த்தையை என்ன பண்ணுவாங்க? மறக்கவே மாட்டாங்க. என்ன அதை சொல்லிட்டான், அப்படி பண்ணிட்டான், மறக்கவே கூடாது. ஆனால் ஆண்டவர் அதை சொல்லவே இல்லை. மறக்க வேண்டியதை மன்னிக்க வேண்டியதை மன்னி, சத்துருக்களை சிநேகி, அப்படி சொல்லி கொடுத்துருக்காரு. அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா, தேசத்தில் முதல்ல வந்து என்ன பண்ணுறீங்க? கர்த்தரை நம்புங்க, நன்மை செய்யுங்க. குடியிருந்து கண்ட குப்பையை மேயாதீங்க. என்ன பண்ணக்கூடாது? குப்பையை மேயாதீங்க, சத்தியத்தை மேயுங்க. எதை மேயணுமா? இந்த கடைசியாக வந்து சொல்லி முடிச்சிடுறேன். செம்மறி ஆடுக்கு வந்து நீங்கள் செம்மறி ஆடு பார்த்தீங்கன்னா புல் மட்டும் தான் சாப்பிடும். புரியுதா இல்லைங்களா? புல் மட்டும் தான் சாப்பிடும். நுனி புல், புல் மட்டும் தான் சாப்பிடும். வெள்ளாடு எந்திரம் பண்ணோம். வெள்ளாடு பார்த்தீங்களா? நம்ம ஊர் வெள்ளாடு இருக்குல்ல, செம்மறி ஆடு பார்க்கறது தான் ரேர். நீங்கள் இங்கே வெள்ளாடு பார்த்தீங்களா இல்லைங்களா? பார்த்தீங்களா இல்லையா? அது என்னென்ன சாப்பிடும்? காகிதம், குப்பை, குப்பை, காகிதம், வேற அது சாப்பிடும். ஆனால் செம்மறி பார்த்தீங்கன்னா வெறும் புல்லை மட்டும்தான் மேயும். ஆனால் நீங்கள் நல்லா பாருங்களேன், செம்மறி ஆட்டோட கறியோட வெள்ளாட்டு கறி டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி இப்போ போனே செம்மறி ஆடா வெள்ளாடா? அப்படி தானே? செம்மறி ஆடா வெள்ளாடா? உண்மை இல்லைங்களா? நாட்டுக்கோழியா பிராய்லர் கோழியா? வெள்ளாடை விட செம்மறி ஆடு எப்படி இருக்கும்? சரி, செம்மறி ஆடை விட வெள்ளை டேஸ்ட்டாக இருக்கும். பாவம் எப்படி இருக்கும்? பாவம் சூப்பராக இருக்கும் பண்ணுறதுக்கு. அதனுடைய லேட்டர் பிக்கப் தான் மரணம். உண்மை இல்லைங்களா? ஆனால் செம்மறி ஆட்டு கறி வந்து கொஞ்சம் டேஸ்ட்டு கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா அது வெறும் புல் சாப்பிட்டதில்ல. ஆமாம். சரி, அதனால் கர்த்தரை நம்பி நன்மை செய்யுங்க. தேசத்தில் குடியிருந்து சத்தியம் கொஞ்சம் கசப்பாக தான் இருக்கும். இப்போ சொன்னது எப்படி இருக்கும் உங்களுக்கு? கொஞ்சம் என்னடா இவர் ஏதோ ஒன்று சொல்லிட்டு இருக்காராங்க, ஏதோ ஏசப்பா 2000 வருஷமாக சொல்லிட்டு போனது இவர் எடுத்து இங்கே சொல்கிறாரு. ஏன் அப்படின்னா, உங்கள் ஒவ்வொருவருக்கும் பெரிய ஆகணும் ஆசை இருக்குல்ல, நான் பெரியவனாக இருக்கணும் ஆசை இருக்குல்ல, வேலை ஸ்தலத்தில் பெரியவனாக இருக்கணும், சொந்த பந்தங்களில் பெரிய இருக்கணும், இருக்கிற ஏரியாவில் பெரியவன் ஆக்க ஒரு கர்த்தர், அவரை பிடிங்க செய்வார். ஆமென். ஆமென் இல்லைங்களா? உங்களை உயர்த்துவார், உங்களை தலை நிமிர செய்வார், கீர்த்தியும் புகழ்ச்சியும் வைப்பார். அவரை பிடிங்க, உங்களை உயர்த்துவார். மனுஷனை நம்பாதீங்க, மனுஷனுடைய உதவியை நாடுது விருதான் சொல்லப்பட்டிருக்கு. ஆமென். அப்படியா கர்த்தர் உங்களை உயர்த்துவாராக. இன்றைக்கி இந்த ஓமனுடைய விளக்கத்தை கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார் நான் விசுவாசிக்கிறேன். ஏன் மூத்தவன் ஏன் இளையவன் சொன்னார் நீங்கள் நம்ம பார்க்குறோம். தெய்வ வார்த்தையின்படியாக செய்கிறவன் பெரியவன், தெய்வ வார்த்தைப்படியாக செய்யாதவன் சின்னவன். பரலோக ராஜ்யத்திலே நீங்கள் அப்படி தான் சொல்லப்படுவீங்க. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, கர்த்தர் உங்களை உயர்த்துவாராக, கர்த்தர் உங்களுக்கு பெரிதான கிருபைகளை செய்வாராக. ஆமென்.